Hello friends, welcome to Tamil Online Collections and Reviews channel. Friends, இந்த தீபாவளி ஆஃபரில் Ilife Robotic Cleaner வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு ஒரு 20,000க்கு தான் கிடச்சிது. பட் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 35,000ல் இருக்குது. ஸோ நான் அமேசான் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஜிஎஸ்டி இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு 20,000க்கு தான் கிடச்சிது. ரொம்ப ஒர்த்தியான ப்ராடக்ட்டு. இதுதான் இப்போ லேட்டஸ்ட் மாடல் Ilife T20S இதோட மாடல். ஸோ இதோட அன்பாக்சிங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பேக்கிங் எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. ப்ரைம்ங்கிறதுனால உங்களுக்கு நெக்ஸ்ட் டேயே டெலிவரியும் கொடுத்துருவாங்க. ஸோ எந்த டேமேஜும் இல்லை இந்த இதில். ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. இதுதான் அதோட மெயின் காட்டன் பாக்ஸு. ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு அவுட்டர் காட்டன் பாக்ஸில் எல்லாமே அதில் வந்துடும். ஸோ நமக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் டெமோ இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ காலில் தான் வருவாங்க. ஸோ எந்தெந்த ஏரியா பொறுத்தோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வருவாங்க. ஸோ எனக்கு இன்ஸ்டலேஷனுக்கு டெமோவுக்கு வீடியோ கால் வரேன்டாங்க, ஆனால் வரவே இல்லை. ஸோ நானாக மேனுவல் புக்கு பார்த்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ள நமக்கு எல்லா கான்டென்ட்ஸுமே இதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இந்த மேனுவல் புக்கு வச்சு நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். வாரண்டி கார்டு அதிலே இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா மாப் சப்போர்ட்டு, மாப் கிளாத்து, எக்ஸ்ட்ரா ஒரு ரீஃபில் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்பேர். தென் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ப்ரஷ், ஹேர் கட்டர். இதுதான் உங்களுக்கு சைட் ப்ரஷ். இது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேருக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட்டு ரோபாட் வருது. ஸோ இந்த ரோபாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மெட்டாலிக் கிரே கலரில் இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3 kgயில் இருக்கும். பேட்ரி வந்து லித்தியம் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் வீல். இது ரோலிங் ப்ரஷில் கொடுத்துருக்காங்க. தென் இதை நம்ம மேலே எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து தான் உங்களுக்கு சென்சாரில் இருக்கும். தென் இது வந்து பார்த்திங்கன்னா 2-in-1 டஸ்ட்பின். வாட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம், மாப்பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா டாக்கிங் ஸ்டேஷன், அதாவது இதில் தான் சார்ஜ் ஏறும். இது வந்து டஸ்ட் கலெக்டிங் பேக்கு. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ரீஃபில்லாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உள்ள ஒன்று நமக்காக இது இருக்கும். இந்த டாக்கிங் ஸ்டேஷனில் தான் அது சார்ஜ் ஏறும். அதே மாதிரி குப்பை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதும் இதில் தான். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 3.7 kgs வரும். அந்த ரவுண்டு இருக்குது சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே தான் லேசர் ரேடார் இருக்குது. அதை பிடிச்சி தூக்கக்கூடாது. இந்த டஸ்ட் பேக் வந்து இதுக்குள்ளே இருக்கும். நம்ம எப்போவுமே க்ளீன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நமக்கு அமேசானில் கிடச்சிரும். தென் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த சார்ஜிங் வயர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு Ilife ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். தென் பார்த்தீங்கன்னா அந்த ரோபாட்டில் இருந்த ஹோம், பவர் பட்டன் ரெண்டையுமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து வைஃபை கனெக்ஷன் இதுக்கு கண்டிப்பாக வேணுங்க. வைஃபை வச்சுட்டு தான் பண்ண முடியும். வைஃபை பண்ணிவிட்டு நம்ம வைஃபையோட அது பேர் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா மேப் போட ஆரம்பிச்சிடும். மேப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் நமக்கு Ilife அந்த ஆப்லேயே வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அதுவாக ஷெட்யூல் பண்ணிட்டீங்கன்னா அதுவாகவே க்ளீன் பண்ணிக்கிறோம், மாப் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு துடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக துடைப்போம் இல்லையா, அது மாதிரியும் ஸ்ட்ரைட்டாகவும் துடைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒய் ஷேப்லேயும் துடைக்கிற மாதிரியும் இது கொடுத்துருக்கும். ஸோ இதோட வாய்ஸ் மாற்றிக்கலாம். அதாவது வாய்ஸ்னால் நீங்கள் லாங்குவேஜ் வந்து மாற்றிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் குப்பையை வந்து கூட்டினதுக்கு அப்புறமே கலெக்ட் பண்ணணுமா, இல்லாட்டி அடுத்த தடவையும் கலெக்ட் பண்ணிக்குமாங்கிறது இப்படி எல்லாமே சொல்லிடும். எஃபிஷியன்சி எப்படி இருக்குது, இது எப்படிலாம் ஒர்க் பண்ணுங்கிறத நான் அந்த வீடியோவில் வந்து நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பேர் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9 hours கம்ப்ளீட்டாக அது சார்ஜ் ஏரியா ஆகணும். ஸோ சார்ஜிங் வந்து ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு உங்கள் வீட்டோட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி இது சார்ஜிங் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ என்னோடய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 minutesல எல்லாமே க்ளீன் பண்ணிடுது. மாப்பிங்கும் நீங்கள் சேர்ந்து பண்ணாமல் தனித்தனியாக பண்ணிங்கன்னா எஃபிஷியன்சியாக இருக்கும். ஸோ அது எப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.